வாங்க வாங்க, புரட்டாசி மாதம் திருப்பதி ஏழுமலையானுக்கு திருக்குடை திருவிழா 21வது ஆண்டு விழா. கோவிந்தன் கொடி வருகிறது கும்பிட வாங்க அப்படின்ற பாட்டு கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குங்க. சாமி மேலே இருக்கிற பக்தியில் நெருப்பு பந்தத்தை எப்படி அணைக்கிறாங்க பாருங்க. உடம்புல வச்சு ஆமாங்க, நம்ம எதிர்பார்க்குற கொடிகள்லாம் வருது. ஆரத்தி ஏற்றியாச்சு. பிரதீக்ஷாவும் கோவிந்தான்னு சொல்கிறாங்க. நாங்களும் இந்த பெருமாளுக்காக தாம்பலத்தை இது பண்ணுறோம். திருப்பதி ஏழுமலை கோயிலில் நடக்கிற கருட சேவைக்காக 11 வெண்பட்டு திருக்குடைகள்ங்க, பெரிய சைஸ். அதுக்கப்புறமா குட்டி குடைகள்லாம் அவ்வளோ அழகாக லக்ஷ்மி தேவி அதில் உள்ளே இருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பூவாக தூவி அப்படி வரவேற்கிறாங்க அந்த குடைகளை, வெண்பட்டு திருக்குடைகளை. அதுக்கு அடுத்தது குடைகள் முடிஞ்ச உடனே சாமி ஊர்வலங்க. பெருமாளோட மொத்த அவதாரங்களும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, கண்கொள்ளா காட்சிங்க. சென்னையில் கேசவ பெருமாள் கோயிலில் ஆரம்பித்து 5 நாளாக இந்த வெண்பட்டு குடைகள் ஊர்வலமாக நடந்து 26ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி அம்மனுக்கு 2 பட்டு குடைகளும், 27ஆம் தேதி சனிக்கிழமை பெருமாளுக்கு திருப்பதியில் மீதி உள்ள பட்டுக்குடைகளும் செலுத்துகிறாங்க. சும்மா வாங்க, இங்கே நம்ம வீதி வழியாக போகும்போது பார்க்காம இருக்க முடியுமா, தரிசிக்காமல் இருக்க முடியுமா? புரட்டாசி மாதம் அதுவும் நம்மளும் அந்த குடைகளை தரிசித்து வேண்டிக்கணுங்க. நல்லபடியாக இந்த குடைகள்லாம் பெருமாளுக்கு போய் செலுத்துறது நம்மளுக்கு சந்தோஷம் இல்லைங்க. கோவில் திருவிழானாலே லைட் மியூசிக். ஆனால் இப்போலாம் சாமி பாட்டு கிடையாதுங்க, சினிமா பாட்டு தான். இங்கே பாருங்கள், லட்டு பூந்தி ஐஸ்கிரீம் தராங்க பாருங்கள். அன்றைக்கி முழுக்க வீதியிலலாம் ஒரே பிரசாதம் தாங்க.